நாம் யார்? நாம் எப்படி உருவானோம்? இன்று நாம் காணும் மனிதன் அறிவியல், தொழில்நுட்பம், சமூக நாகரிகங்களில் முன்னேறி வாழ்கிறான். ஆனால் இந்த மனிதனின் வரலாறு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக கடந்த ஒரு பயணத்தின் முடிவாகும். இதுதான் மனித எவால்யூஷன். இப்போது அதைப் பற்றி முழுமையாக பார்க்கலாம். சுமார் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் ஒரு பொதுவான மூதாதை இருந்தது. அந்த மூதாதை பரிணாம வளர்ச்சியால் வேறு வழிகளில் பிளவுபட்டது. சிலர் குரங்குகளாக வளர்ந்தனர், சிலர் மனித இனமாக மாறத் தொடங்கினர். முதல் மனிதர்கள் ஆஸ்ட்ரலோபிதெகஸ் எனப்படும் இனங்கள் சுமார் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தனர். அவர்கள் நிறைய நேரம் மரத்தில் வாழ்ந்தாலும் இரு கால்களிலும் நடப்பதற்கு துவக்கம் இங்குத்தான். இதுவே மனிதனாக மாறும் முதல் படி. அதன் பின் வந்தவை ஹோமோ வகைகள். ஹோமோ ஹாபிலிஸ், திறமையான மனிதன், கருவிகளை பயன்படுத்த துவங்கினார். ஹோமோ எரெக்டஸ், நேராக நின்று நடந்தார், தீயை பயன்படுத்தினார். நியாண்டர்தல்ஸ், குளிர்புள்ளிகளுக்கு ஏற்ற வகையில் வாழ்ந்தனர். ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் தான் இன்றைய நவீன மனிதனாக வாழ்கிறார். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்ன ஆப்பிரிக்காவில் ஹோமோ சேப்பியன்ஸ் தோன்றினார். அவர்கள் மொழி, கலை, சமூகம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றை உருவாக்கத் தொடங்கினர். 70,000 ஆண்டுகளுக்கு முன் காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படும் மாற்றம் நிகழ்ந்தது. அவர்கள் சிந்திக்க, பிளான் பண்ண மற்றும் முன்கணிக்கத் தொடங்கினர். பல ஹோமோ இனங்கள் இருந்தபோதும் ஏன் ஹோமோ சேப்பியன்ஸ் மட்டுமே இருக்கிறார்? காரணம், நவீன மனிதனின் அறிவாற்றல், ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை மற்ற இனங்களை விட சிறந்ததாக இருந்தது. நியாண்டர்தால்ஸ் போன்ற இனங்கள் அழிந்துவிட்டன. இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு, AI, ஜெனடிக்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி என பல புதிய முயற்சிகளில் இருக்கிறோம். இந்த பயணம் உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.